அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ராபியா குக்கிங்கில் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒரு காடை தண்ணி குழம்பு தாங்க செய்ய போகிறேன். அது எப்படி செய்யறது பார்க்கலாம். நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் இதில் 1.5 ஸ்பூன் மல்லி, அடுத்து வந்து 1 ஸ்பூன் மிளகு, அடுத்து வந்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் பச்சரிசி, அடுத்து வந்து இதில் 1 ஸ்பூன் ஜீரகம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும். அடுத்து வந்து ஒரு 4 காஞ்ச மிளகா. பக்கத்தில் வந்து கல்யாணம் நடக்குது, அதனால வந்து இது சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இதிலேட்டு பட்டை 2 துண்டு, அடுத்து 2 லவங்கம், 2 ஏலக்காய், அதையும் சேர்த்து பொரிய விட்டுக்கணும். அடுத்து வந்து தேங்காய் வந்து ரொம்ப வேண்டாம், ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் போதும், அதையும் சேர்த்து வறுத்துக்கணும். இப்போ இதில் நான் வந்து சின்ன வெங்காயம் தான் ஒரு 10 வெங்காயம் போட்டுக்காங்க, இல்லைன்னா பெரிய வெங்காயம் 1 வெங்காயம். நான் வந்து பல்லாரி வெங்காயம் வந்து 1 வெங்காயம் வந்து போட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து வதக்கிக்கணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து இப்போ வந்து இந்த மசாலா வந்து அரைச்சிட்ருக்கோம். இப்போ இதில் வந்து இந்த மசாலாவில் வந்து ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து சேர்த்துக்கோங்க. இதை நறுக்கி போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதே பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஒரு நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன் நான். அடுத்து இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு வந்து போட்டுக்கிறேன். இந்த சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு வெங்காயம் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து ரொம்பலாம் வதங்க வேண்டாம், ஒரு பாதியளவு வதங்கினா போதும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நான் வந்து ஒரு 3 காடையை வந்து சேர்த்துக்கிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து உப்பு, தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இது குக் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ள அந்த மசாலா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இது கறி வந்து நல்லா வெந்துட்டு வருது. இப்போ இதில் வந்து மஞ்சள்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், இப்போ இதில் மசாலா வந்து சேர்த்துடலாம். வச்சுருக்க மசாலா பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இதை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்கிடலாம்.